திருமூலர் அருளிய திருமந்திரம் முதலாம் தந்திரம். அதாவது திருமந்திரம் முன்னுரை. திருமந்திரம் என்பது திருமூலரால் எழுதப்பட்ட ஒரு தமிழ் படைப்பாகும். இது 9 தந்திரங்களுடன் 3000 பாடல்கள் உடையது. ஒவ்வொரு பாடலும் 4 வரிகளாகவும் ஒவ்வொரு வரியும் 4 சொற்களை கொண்டதாகவும் அந்த ஒவ்வொரு வரியும் புள்ளி எழுத்துக்கள் நீங்களாக 12 எழுத்துக்களை கொண்டதாகவும் இருக்கும். வேதம், ஆகமம் ஆகிய இரண்டிற்கும் திருமந்திரம் விளக்கம் தருகின்றது. திருமந்திரம் சைவ திருமுறைகள் 12னுள் 10வது திருமுறையாக பெரியோர்களால் வைக்கப்பட்டுள்ளது. தோத்திரத்திற்கு திருவாசகம், சாத்திரத்திற்கு திருமந்திரம் என்று சான்றோர்கள் கூறுவர். மேலும் சிவமே அன்பு, அன்பே சிவம் என கூறும் திருமந்திரமே சைவ சித்தாந்தத்தின் முதல் நூலாக கருதப்படுகின்றது. திருமூலர் திருமந்திரத்தில் 3 அதிமுக்கியமான வாக்கியங்களை இன்றளவும் நாம் பயன்படுத்தும் விதமாக அருளியுள்ளார். அவையாவன: ஒன்றே குலம், ஒருவனே தேவனும், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அன்பே சிவம். 3. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் 1, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் 2. அடுத்து அன்பே சிவம். திருமந்திர நூலுக்கு தமிழ் 3000 என்ற பெயரே முதலில் இருந்தது. அந்த நூலில் இறைவனை அடையும் எளிய வழிமுறைகளும் மிக நிரம்பிய மந்திரங்களும் சில தந்திரங்களும் நம் மனித ஸ்தூல சரீரத்துக்கு தேவையான அனைத்தும் விளக்கமாக உள்ளதால் அந்த நூல் திருமூலர் திருமந்திரம் என்று பின்னர் வழங்கப்பட்டது. விநாயகர் காப்பு, அதாவது விநாயகர் வணக்கம். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தினம் விரைவோனு ஏற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போழும் ஈற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. விளக்கம்: 5 கரங்களை கொண்டவனும் யானை முகமாக கொண்டவனும் இளம்பிறை நிலா போன்ற வளைந்த கொம்பை கொண்டவனும் குருவாக இருக்கும் இறைவனின் மகனாக இருப்பவனும் அறிவின் முழு உருவமாகவும் இருப்பவனை எனது தலைமேல் வைத்து அவனது திருவடியை போற்றி வழிபடுகின்றேன். முதல் பாடல். கடவுள் வாழ்த்து. ஒன்றவன்றானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள்
நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரித்தனன் ஏழும் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தே ஒன்றவன் தானே இரண்டவன் அருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரித்தனன் ஏழும்ப சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. விளக்கம். இறைவன் ஒருவனே, அவனைத் தவிர வேறு தெய்வங்கள் இல்லை. அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும் அண்ட சராசரங்களும் அதிலுள்ள அனைத்தும் இறைவன் ஒருவனாகவே இருக்கின்றான். ஒன்றாக இருக்கும் இறைவனின் அருளானது இரண்டாக இருக்கின்றது. அசையா சக்தியான இறைவனின் அருள் அவனிடமிருந்து அசையும் சக்தியாக வெளிப்படுகின்றது. அதாவது எப்படி கசப்பான மருந்தும் இனிப்பான மருந்தும் நோயை குணப்படுத்துகின்றதோ அது போலவே இன்பம் துன்பம் ஆகிய இரண்டும் இறைவனின் அருளாகும். இரண்டாக இருக்கும் அடுத்து இறைவனே பிரம்மன் விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று தெய்வங்களாகவும் நின்று படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று வித தொழில்களையும் புரிகின்றான். அடுத்து மூன்றாய் நின்ற இறைவனே உயிர்களில் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற மாபெரும் கருணையில் ரிக் அசூர் சாம அதர்வன ஆகிய 4 விதமான வேதங்களாகவும் நிற்கின்றான். 4 வேதங்களாக இருக்கும் இறைவனே நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகிய 5 பூதங்களாகவும் இருக்கின்றான். அதாவது தெய்வம் அருளும் 5 வகை தொழில்களாகிய படைத்தல் காத்தல் மாயையால் மறைத்தல் அருளல் மாயையை அழித்தல் ஆகிய 5 தலைவன் அவன் ஒருவனே. 5பூதங்களாக இருக்கும் இறைவனே உயிர்களின் உடலில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாசுதம் விசுத்தம் ஆக்ஷை ஆகிய 6 சக்கரங்களாக விரிந்து இருக்கின்றான். 6 சக்கரங்களாக விரிந்துள்ள இறைவனே மூலாதாரத்தில் குண்டலினி சக்தியாக இருந்து யோகங்கள் புரிவதன் மூலம் 6 சக்கரங்களும் மேலேறி 7வது சகஸ்ர தலத்திற்கு சென்று அதையும் தாண்டி பரவெளியிலே உறைந்திருக்கின்றான். 7 சரங்களிலும் உறைந்திருக்கும் இறைவனை தனக்குள்ளே உணர்ந்து உயிர்கள் அவனை ஏற்றுதலே முக்கியமாகும். அடுத்து பாடல் 1 கடவுள் வாழ்த்து. போற்றிசை தென்னுயிர் மண்ணும் புனிதலை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேற்றிசைக்கும் தென்
திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுகை தானையான் கூறுகின்றேனே. போற்றிசைத்தின்னுயிர் மன்னும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேற்றிசைக்குள் தென்திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுதை தானையான் கூறுகின்றேனே. விளக்கம். இறைவனை போற்றி புகழ்ந்து இசைத்து பாடும் அடியவர்களின் உள்ளத்தில் வீற்றிருக்கும் புனிதமானவனும் 4 திசைகளுக்கும் உலகம் அனைத்திற்கும் நன்மை புரியும் மாதுவாகிய சக்திக்கு தலைவனானவன் மேற்கூறிய 4 திசைகளுக்கும் தென் திசைக்கு தலைவனானவனும் காலத்தின் அதிபதியான யமனை எட்டி உதைத்ததால் காலத்தை வென்றவனும் ஆகிய இறைவனை யான் கூறுகின்றேன். அடுத்து ஒக்க நின்றானை உளப்பிலி தேவர்கள் நக்கனன்றேத்திடு நாதனை நாள்தோறும் பக்க நின்றாரறியாத பரமனை புக்கு நின்றுண்ணியான் போற்றி செய்வேனே. ஒக்க நின்றானை உவப்பிலி தேவர்கள் நக்கலன்றேத்திடு நாதனை நாள்தோறும் பக்க நின்றாரறியாத பரமனை புக்கு நின்றுண்ணியான் போற்றி செய்வேனே. விளக்கம். அனைத்து உயிர்களுடனும் கலந்திருக்கும் இறைவனை எண்ணிலடங்காத தேவர்கள் தினந்தோறும் போற்றி தொழுகின்ற இறைவனை, தத்துவங்களை கடந்து அனைத்திற்கும் தலைவனாக இருக்கும் இறைவனை, பக்கத்தில் இருந்தாலும் அறிந்து கொள்ள முடியாத இறைவனை யாம் அவனுள் அடங்கி நின்று அவனை தியானித்து அவன் புகழை போற்றி உரைப்போம். அடுத்து பாடல் 1. அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகழிடத்தென்றனை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணித்தேத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்தென்றனை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி இகலிடத்தே இருள் நீக்கி நின்றே.